வட்டவடை கிராம பஞ்சாயத்தில் கடந்த 5 வருடங்களாக வளர்ச்சி திட்டங்களை யூடிஎஃப் ஆட்சிக்குழு முடக்கியதாக கூறி சிபிஐ வட்டவடை பஞ்சாயத்து கமிட்டி தலைமையில் நடத்தப்படும் வாகன ஜாதாவிற்கு துவக்கம் குறிக்கப்பட்டது. கடவரையில் தொடங்கப்பட்ட ஜாதாவை சிபிஐ மாவட்ட செயலாளர் கே சலீம்குமார் துவக்கி வைத்தார். வட்டவடை கிராம பஞ்சாயத்தில் கடந்த 5 வருடங்களாக ஆட்சி செய்து வரும் காங்கிரஸ் ஆட்சிக்குழுவின் ஊழலை கண்டித்தும் கிராம பஞ்சாயத்தில் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வராத நடவடிக்கையை கண்டித்தும் சிபிஐ தலைமையில் வட்டவடையில் வாகன ஜாதா நடத்தப்பட்டது. விசாரணை ஜாதா என்ற பெயரில் 2 நாட்களாக நடத்தப்படும் ஜாதாவை சிபிஐ மாவட்ட செயலாளர் கே சலீம்குமார் துவக்கி வைத்தார். வட்டவடை கிராம பஞ்சாயத்தில் சாலை வசதிகள் உட்பட எந்தவித வளர்ச்சி திட்டங்களும் கடந்த 5 வருடங்களாக காங்கிரஸ் ஆட்சிக்குழு கொண்டு வரவில்லை என்றும் சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. பல்வேறு தேவைகளுக்காக வரும் பொதுமக்களுக்கு வட்டவடை டவுனில் எந்தவித அடிப்படை வசதிகளும் கொண்டு வருவதற்கு கிராம பஞ்சாயத்திற்கு முடியவில்லை. மட்டுமல்லாது சாலை வசதிகள் உட்பட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை யூடிஎஃப் ஆட்சிக்குழு முடக்கியுள்ளதாக கூறி சிபிஐ தலைமையில் வாகன ஜாதா நடத்தப்படுகிறது. கிராம பஞ்சாயத்தின் பல்வேறு இடங்களில் வரவேற்புகளை ஏற்றுவாங்கி ஜாதா வெள்ளிக்கிழமை நிறைவு பெறும். எஸ் செந்தில்குமார் கேப்டனாகவும், ஆர் செம்மலர் வைஸ் கேப்டனாகவும், கே முனிச்சந்திரன் டைரக்டராகவும் உள்ள ஜாதா நடத்தப்படுகிறது. 2 நாட்களாக நடத்தப்படும் ஜாதா வெள்ளிக்கிழமை நிறைவு பெறும். நிறைவு நிகழ்ச்சியை சிபிஐ மாநில கவுன்சில் உறுப்பினர் வி ஆர் சசி துவக்கி வைப்பார். நியூஸ் பியூரோ, மூனார்.